friends, welcome to Nagas Media. எவ்வளவு நாளா செல்ல நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய फ्रेंड्स உங்களுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸும் அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸும் சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டதனால நான் இங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய ரீச் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து சக்சஸ் கிடைச்சது அப்படினா நம்மளுடைய ஹேர் ஆயில் தான். சோ இந்த ஹேர் ஆயில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காமிச்சறேன். இங்க பாருங்க. சோ நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து இப்படி தான் நம்ம பேக் பண்ணிருப்போம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1/2 லிட்டர் பாட்டில் இது. சோ ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி மத்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பாத்துறலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் சொல்றேன். அடுத்து இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி அழகான அப்படியே தங்கம் மாதிரி தகதகன் மின்ற க்ளோ சீரம். சோ நம்மளுடைய க்ளோ சீரம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய க்ளோ சீரம். சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா ஒரு டிராப் கூட நமக்கு வந்து யுஎஸ்ஏ வரைக்கும் போனாலும் ஒரு டிராப்பும் அதுல இருந்து லீக் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஸ்கின் ஆயில். ஸோ இந்த ஸ்கின் ஆயிலும் சரி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜியை சரி பண்ணியிருக்கு அப்படின்னு நான் அவங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது. எவ்வளோ பெரிய ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த ஸ்கின் ஆயில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி, அதாவது எதனால் அரிப்பு வந்தாலும் சரி, எதனால் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஸ்கின் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துருது நம்ம ஸ்கின்னை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3வது ப்ராடக்ட் இங்கே வச்சுட்டேன்னா. அடுத்து நம்மளுடைய 4வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் பேக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம 1/4 கிலோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஒரே வாட்டி நீங்கள் 1 கிலோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அடுத்து ஸோ இது வந்து நான் இதை சொல்லியே ஆகணும். வெயிட் லாஸ்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத சில விஷயங்களை செலக்ட் பண்ணி காலையிலையும் குடிச்சிக்கிறேன் ஈவினிங்கும் குடிச்சிக்கிறேன், எனக்கு டேஸ்ட் இருந்தால் போதும், ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடம்பை குறைச்சா போதும் அப்படின்னு போகிறோம். ஆனால் என்னன்னா அதோடைய பின்விளைவுகள் வந்து தெரியாமல் நம்ம வந்து இன்னைக்கு டேஸ்ட்டுக்கு இன்னைக்கு உடம்பு குறைஞ்சா போதும், பின்னாடி என்ன வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம பேசாமல் இருந்துக்கிறோம். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னது வந்து நான் வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்துச்சு. அதாவது வெயிட் லாஸ் ஆச்சு, பட் சைடு எஃபெக்ட் கூடயே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, அது என்ன மாதிரி ஃபுட்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஸோ இது நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் ஹோம்மேடு வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம நார்மலாக நம்மளுடைய லைஃப்பில் தேடி ஆரோக்கியமான விஷயங்களை தேடி சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குதா அதனால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயில்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து சூப்பராக ஸ்டாப் ஆகிடும். அதுவும் வந்து ரொம்ப குயிக்காக ஸ்டாப் ஆகிடுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய ரிவ்யூ கொடுப்பாங்க. அதனால் அடுத்து வந்து பொடுகு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்தே தலையில் வந்து 10 வர மாதிரி இருக்குமா. இப்போ குழந்தைக்கு 6 வயசு, அவங்களுக்கு தலை வரும்போது அந்த 10 வருமா. நம்ம ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த தலையில் இருக்கிற 10 வர்றதே சரியாக போயிடுச்சு அப்படின்னாங்க. அடுத்து வந்து எல்லா ரிவ்யூவும் நான் ஒரே வீடியோவில் போட முடியாது, நான் ரிவ்யூக்குன்னு ஒரு வீடியோவே நான் போடுறேன். பட் நான் சொன்னதை சொல்லிடுறேன். அதே மாதிரி 57 வயசு அம்மா, 60 வயசுக்கு மேலே இருக்க அம்மா, அவங்களே எனக்கு சொல்கிறாங்க குட்டியாக முடி எனக்கு க்ரோத் ஆகிருக்குப்பா அவங்க ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இன்னொன்று வந்து தலைக்கு குளிச்சா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிச்சிருப்போம், தலைக்கு குளிக்கும் போது கொத்தா அந்த தண்ணியோடு அவ்வளோ முடி போய் அந்த தண்ணி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அடைச்சிக்கும். அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வைக்கணும் நம்ம. ஆனால் என்னென்னா இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும் போது வந்து அந்த மாதிரி போய் முடி நிற்கிறதே அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சான், முடி கொட்டுறதே சுத்தமாக ஸ்டாப் ஆகிட்டு குட்டி முடி எனக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் 1 வீக்குள்ளேயே எனக்கு ரிசல்ட் சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பித்தை நிறைய சரி பண்ணும். முடி வந்து செம்பட்ட முடியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுடைய தலையில் பேன் இருக்குது இல்லைனா ஸ்கேல்ப் இட்சிங் இருக்குது அப்படின்னா அதையும் சரி செய்யும். வெயில்னால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் குட்டி கொப்பளம் வரும், வெயில்னால தலைவலிக்கும். இந்த தலைவலியை கூட சரி பண்ணும். என்னென்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து சைனஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாவே தலைவலி வர்றவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக தலைவலியே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பெரிய ஹாப்பி. இன்னொன்று வந்து ஸ்கேல்பில் வந்து ஃபங்கஸ் ஆன மாதிரி ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஹேர் க்ரோத்தும் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து எல்லா விஷயத்துலையுமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத் இருக்கும், முடி கொட்டுறது நின்னோட பொடுகு போயிடும், பெரிய தொல்லைகள் எல்லாமே சரியாயிடும் தலை சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அதாவது நான் ஆர்டராக என்னென்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பத்துலேருந்து வர்றேன். அடுத்து இந்த ஸ்கின் ஆயில். இந்த ஸ்கின் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரண வெயிலில் போனாவே சில பேருக்கு வேர்த்தாவே இச்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும்.
அடுத்தது வந்து சில பேருக்கு குளிச்சா அரிப்பு இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அலர்ஜி வரும், தடிச்சு போய் அரிக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து இந்த சோரியாசிஸ்ல வந்து நிறைய விதம் இருக்குல்ல, செதிலாக சில பேருக்கு வரும், சில பேருக்கு கருப்பா தடிச்சு போயிடும். ஸோ எந்த விதமான அலர்ஜியா இருந்தாலும் அரிப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஆயில் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த அரிப்பு கொஞ்சமா சரியாகும், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சமா நம்மளுக்கு சரியாயிட்டு உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து நார்மல் ஆயிடும். அடுத்தது நம்மளுடைய க்ளோ சீரம். ஸோ இந்த க்ளோ சீரம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி தங்க மாதிரி தகன்னு இருக்கு, இதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து அது நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். இந்த க்ளோ சீரம்ல வந்து எல்லா ஸ்கின்னுமே நீங்க யூஸ் பண்ணலாம், எல்லா டைப் ஸ்கின்னும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா ஃபேஸில் போட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணுற சீரமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அழகாக நம்மளுடைய ஃபேஸ் பேக்கோ அப்படி இல்லைனா நம்மளுடைய குளியல் பொடி நான் சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நான் சோப்பை வந்து சொல்ல மாட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதனா கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நான் செஞ்சு காமிச்சிருமே தவிர, அதாவது நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கன்னு நான் எதையுமே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ சோப்புனால நம்மளுடைய வேர்வை துளைகள்லாம் வந்து அடைப்பட்டு அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்வைகள்லாம் உடம்புக்குள்ளேயே தங்கி அது வந்து நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளமாக வெளியில் வரும். ஸோ நேச்சுரலாக போயிட்டீங்க அப்படின்னா வேர்வை வர்றதுக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கும். இன்னொன்று இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வெளியில் போகலாம், உங்களுடைய ஸ்கின் வந்து டேன் ஆகாது. சன்ஸ்கிரீனுக்கு பதில் இந்த ஒரு ஆயில் உங்களுக்கு போதும், இந்த சீரம் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு அந்த ஈரத்தை கூட துவட்டாமல் இந்த க்ளோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்கின்னை ஒத்தி எடுத்துருங்க அந்த ஈரத்தெல்லாம். மறுநாள் நீங்கள் குளிக்கிற வரைக்குமே அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். காலுக்கு அதாவது ஃபேஸுக்கு ஃபுல் பாடி ஃபுல்லாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கை கால் இப்படி எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும், சீக்கிரமாக நம்மளுடைய ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் இல்லாமல். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு ஏஜ் வந்து சின்ன வயசு தான், ஆனால் இந்த ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப சுருக்கமாக ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்குது அப்படி சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த க்ளோ சீரம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஆன்டி ஏஜிங்காக சூப்பராக வேலை பார்க்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொல்கிறது நல்லா இளமையாக சூப்பராக வச்சுக்கோங்க ஸ்கின்னை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நம்மளுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ சீரம் வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு எதோ ஆயில் போய் அதை என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் 100% சொல்லுவேன், ரொம்ப நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுறது, எல்லாமே நானே ரெடி பண்ணுறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுற ஆயிலாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல க்ளோ கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு பகலில் வந்து சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது, இன்னொன்று வந்து நான் ஆயிலி ஸ்கின் கிடையாது, ஸோ நான் பிஃபோராக குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. மற்றபடி இதை நான் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 துளி எடுத்தால் போதும். எப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு 3-4 ட்ராப் போதும். அதை எடுத்து நீங்கள் நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடியாவது அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. காலையில் எழுந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய குளியல் பொடி இல்லைனா ஃபேஸ் பேக் இந்த மாதிரி எதாவது வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், நேச்சுரலாக இருந்தால் நல்லது. நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியில் போனாலும் வந்தாலும் எப்போவுமே இந்த க்ளோ சீரம் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 4வதாக வந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன். நம்ம ஃபேஸ் பேக்கு, இந்த ஃபேஸ் பேக்கு நம்மளுடைய பேர் வந்து நாகாஸ் ஒன்லி நேச்சுரல், அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய இந்த 5 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல் மட்டும்தான். 1% கூட இதில் வந்து நீங்கள் கலரோ இல்லை வாசனைக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை கெமிக்கலோ இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ எந்த விஷயத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னோட ஸ்கின்னுக்கு நான் கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி தான் நான் எல்லாருடைய ஸ்கின்னுமே பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இதுலேயும் இந்த ஃபேஸ் பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சும்மா வெறும் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்ல வாரம் 2 நாள் 3 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த க்ளோ சீரம் இதை நீங்கள் கூட யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான உடனே அப்படியே வெள்ளை ஆயிடுவீங்க அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் என்னவோ அதுலேருந்து கொஞ்சம் உங்களுடைய கலரை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட தாராளமாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், அந்த பிம்பிள்ஸையும் சரி பண்ணும். இன்னொன்று பிம்பிள்ஸ்னால நம்ம ஃபேஸில் வர்ற அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே சரி பண்ணும். வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, கழுத்தில் வந்து நம்ம இந்த கவரிங் செயின்லாம் போடும்போது அந்த கழுத்துடைய நிறமே அப்படியே மாறி போயிடும். அடுத்து இந்த மூக்குக்கு சைடில் இருக்கிறது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கருவளையும், அடுத்து இந்த சைடில் இருக்கும் கருப்பு இந்த நெத்திலாம், இந்த மாதிரி உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா சரி பண்ணி ஈவனாக ஒரே கலரில் உங்களுடைய ஸ்கின்னை வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, கழுத்து கை கால் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் நேச்சுரல் மட்டும்தான், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து நீங்கள் பால் கலந்து யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் அப்படின்னா, இல்லைனா பன்னீர் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது
இதை வச்சு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க கூட இந்த சீரம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு சோப்பே போடாமல் நல்லா அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர். ஸோ இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைட் டின்னருக்கும் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒன்லி நேச்சுரல் அப்படின்றது வந்து நான் நார்மலாக நம்ம ஒன்லி நேச்சுரல் மட்டும் தானேப்பா யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மட்டும்தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லதோ அது மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் 3 விதமாக சாப்பிட்லாம். ஏன்னா ஒரே மாதிரி கஞ்சியாக வச்சே குடிச்சு போர் அடிச்சு போயிடக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் 3 விதமாக சாப்பிட்லாம். அடுத்தடுத்து இதில் வேறு ரெசிபி நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு இது எல்லாமே நீங்கள் வேக வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, இதை மட்டும் தண்ணியை போட்டு வேக வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து நல்லா கரைச்சி அந்த காய்கறிகள் கூட ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா, அது நம்மளுடைய டேஸ்ட் பொறுத்தது. 3வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரையை இந்த மாவோட கலந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அது கூட சுடு தண்ணி இருக்குல்ல லைட்டாக தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் போட்டு அடை மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஏன்னா நெய்யெல்லாம் வந்து நம்ம டெய்லி தாராளமாக 1 ஸ்பூன் நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அதே மாதிரி நான் இதே மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன், இதை குடிச்சா கண்டிப்பாக 1 மாதத்தில் நீங்கள் 10 கிலோ இறங்கிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எதா இருந்தாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ காலையில் நான் இதை குடிக்கிறது நேற்று கூட ஒரு சிஸ்டர் கிட்ட சொன்னேன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் நார்மலாக நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சு சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 என்ன சொல்லுவேன், நார்மலாக எனக்கு தண்ணி குடிக்க டைமே இல்லை, எப்போ குடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் காலை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ வேறு எதுவுமே நம்மளுக்கு தோணாது. இல்லை எனக்கு காஃபி டீ குடிக்காமல் எனக்கு அந்த நாளே ஆரம்பிக்காது ஓடாது அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு இருக்குல்ல அதை போட்டு ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் தண்ணி முடிச்சோமா அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு. ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடரை வந்து நீங்கள் நான் சொன்ன 3 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குன்னா நிறைய தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதை மீறி உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, கிரேவிங்ஸாக இருக்குன்னா தயவு செய்து இந்த பொடியை குடிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் வெயிட் குறைஞ்சி போயிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அது மாதிரி எதுவுமே ஆகாது, எந்த ப்ராடக்ட்டும் அப்படி கை கொடுக்காது. நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் தான் உங்கள் உடம்பு குறையும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு 4 பாதாம் சாப்பிட்லாம், கொஞ்சம் காஞ்ச திராட்சை சாப்பிட்லாம், ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் 1 சாப்பிட்லாம், ஒரு கேரட் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. மத்தியானம் லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிடுங்க. இந்த ஒயிட் மைதா அரிசி உணவு அதிகமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது, அடுத்து வந்து சக்கரை அதிகமாக சாப்பிட்றது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கீரை காய்கறி அதிகமாக எடுத்துக்கோங்க. திருப்பி நைட்டுக்கும் இதையே வந்து நீங்கள் நான் சொன்ன 3 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனே கம்பு தோசை, ராகி தோசை, கேழ்வரகு இது இந்த நவதானிய தோசை இந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி எதனா ஒன்று என்னென்னா ஒரு வேளை நீங்கள் வீட்டில் சமைக்கிறது, அதாவது 3 வேளையுமே வந்து ஒயிட் ரைஸாக போகாமல் ஒரு வேளை இப்படி ஒரு வேளை அப்படி ஒரு வேளை அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது தான் எந்த ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டுமே உங்களுக்கு வேலை பார்க்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதோடைய பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது எல்லாமே ஒன்லி நேச்சுரல் மட்டும்தான். இப்போ இது வேணும், இந்த பொருள்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நம்மளுடைய கமெண்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இப்போ டீட்டெயில்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மட்டும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணலாம். கால் பண்ணுங்கள், தாராளமாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி சிஸ்டர் இப்படி நான் வீடியோவில் பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், எப்படி ஆர்டர் கொடுக்குறதும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன்னு சொன்னல நம்பரு, அதுதான் என்னுடைய ஃபோன் நம்பரு, ஜிபே நம்பர் ரெண்டுமே, வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் எது வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட கால் பண்ணிங்கன்னா நான் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னும் போது கொரியர் சார்ஜ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான், சார்ஜ் எதுவுமே கிடையாது. இதோடைய ரேட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதை வந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் என்ன பொருள் வேணுமோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு
அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேம் அதே நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன பொருளுக்காக நீங்கள் எனக்கு பே பண்ணீங்களோ அந்த பொருளையும் நீங்கள் ஆர்டராக மென்ஷன் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில். இவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய அட்ரஸ் வந்து பின்கோடு ஃபோன் நம்பர் மறக்காமல் அனுப்பிடணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த பொருளில் எது வேணுமோ நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவேன். மற்றபடி வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணால் கேட்கலாம். என்னென்னா வேறு ஏதாவது கதைகள் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன்னா 10 பேர் அடுத்து என்னென்னா அந்த 10 பேரில் வந்து 4 பேர் புரிஞ்சுக்கிறாங்க, 6 பேர் புரிஞ்சுக்காம என்ன நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டீங்க, காசை வாங்கிட்டு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட் வருது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் வந்து நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால தான் இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.